வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய B.Ed மாணவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு. ஸோ ஸ்வயம் கோர்ஸை வந்து 3rd செமஸ்டரில் கம்ப்ளீட் பண்ணணுன்றதை ஆல்ரெடி யூனிவர்சிட்டி தெரிவிச்சிருந்தாங்க. அதற்காக மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கான டேட் வந்து தற்போது வெளியாகிருக்கு. ஸோ ஜூலை செஷன் எக்ஸாமினேஷனுக்கு ஜூலை 2022 செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸஸை பே பண்ணுறதுக்கான ஃபார்மை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. 21/12/2022லேருந்து 12/1/2023 வரலும் இதற்கு நம்ம பே பண்ணலாம்ன்றது தான் லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட் ஆர் டெபிட் ஆர் நெட் பேங்கிங் யூபிஐன்றது தெரிவிச்சிருக்காங்க. 12/1/2023. ஸோ அதற்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிடணும். ஸோ அதற்கான கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் த வெப்சைட் ஒன்லின்றதுமே தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷனை பற்றி இன்னும் அந்த டேட்டை வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. எக்ஸாம்ஸ் வந்து 2 நாள் நடக்கும்ன்றதும் ஒரு நாளைக்கு வந்து 2 செஷன் வந்து இருக்கும்ன்றதும் சிபிடி மெத்தடில் தான் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எம்சிக்யூஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். ஸோ மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் எக்ஸப்ட் லாங்குவேஜ் கோர்சஸ்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்டிஏ வெப்சைட்லேயே இருக்குன்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தவரையில் ஸோ எக்ஸாம் டேட்டை வந்து பின்னாடி அறிவிப்பாங்க. ஹால் டிக்கெட்டை பற்றியுமே பின்னாடி தெரிவிப்பாங்கன்றது தான் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 3 hours. அந்த 2 செஷன் எப்படி நடக்கும்னா 9 AM to 12 noon. ஸோ இப்போ காலையிலேருந்து 12 வரலுமே 3லேருந்து 6 மணி வரலாம். ஸோ இது 2 செஷனாக இந்த எக்ஸாமினேஷன்றது நடக்கும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தவரையில் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தால் 1000 rupees. ஸோ 1000 rupees பர் கோர்ஸ்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. SC STக்கு 500 பர் கோர்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 21 December 2022 to 12 January 2023ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து வெப்சைட்டில் தெரிவிப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே இதற்கான ஃபீஸை வந்து பே பண்ணிடுறது நல்லது. எக்ஸாம் சென்டர் டேட் அண்ட் ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் இண்டிகேட்டட் அந்த அட்மிட் கார்டுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே அட்மிட் கார்டு வரும்போது தெரியப்படுத்துவாங்க எக்ஸாம் சென்டர் டேட் அண்டு ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா M.Ed ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வெளியிட்டப்போ ஸ்வயம் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாதவங்களுக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எல்லாருமே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணோம். ஸோ உங்களுடைய கோர்சஸ் எந்தெந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதற்கான கோர்ஸ் கோடு ஐடி ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் இதில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. உங்களுக்கான தகவலை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.